Taste the Daily. தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் நீர்வீழ்ச்சிகளை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள காற்றாற்று வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்காசிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மேக்கரை பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தனியார் நீர்வீழ்ச்சிகளில் எந்தவித பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் இல்லாத நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் குளித்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியும் குரட்டை விட்டு தூங்கியதும் பொதுமக்களை ஆத்திரமடைய செய்தது. பூவலாம்பேடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் இட நெருக்கடி, முன்னேற்பாடுகள் குறைபாடு, வழிகாட்டு பெயர் பலகைகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கம்ப்யூட்டர் பிரிண்டர் வேலை செய்யாததால் மக்கள் நீண்ட நேரம் கால் கடுக்க காத்திருந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த மக்களை கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியும் குரட்டை விட்டு தூங்கியும் இருந்ததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். அணைக்கரை அரசு பேருந்தின் பயணச்சீட்டு பாலத்தில் கிடக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அணைக்கரை பாலத்தில் மகளிர் கட்டணமில்லா பயணச்சீட்டு பண்டல் கிடந்துள்ளது. அதனை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் எடுத்து குடந்தை அரசு போக்குவரத்து கழக கோட்ட தலைமை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர். மகளிருக்கு இலவச பயணம் என அறிவித்து விடிய அரசு வழங்கும் பயணச்சீட்டை பாலத்தில் வீசி சென்ற நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.